அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த வாழைக்கட்டைய தாங்க இதில் எடுத்து இந்த காட்டில் போடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோமுங்க. ஆனால் வந்து பாருங்கள், 13/1/2024 இன்னைக்கு தேதி. நேற்று மழை, இன்றைக்கும் மழைங்க. இருந்தாலும் மழை நிற்காமல் பேஞ்சிட்டு தாங்க இருக்குது. இது உழவு ஓட்டிடலாம் பார்க்குறோம், உழவு ஓட்டவும் முடியல. இது வந்து மேட்டு பகுதிங்க, இது வந்து பள்ள பகுதிங்க. இதில் என்ன பண்ணணும்னா ரொட்டேட்டரு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குதுங்க. தான் வீடியோலையும் போட்டிருப்பான். அதில் தாங்க உழவு ஓட்டி இந்த மண்ணை பூரா சமம் பண்ணி விட்டு வெள்ளாமை பண்ணலாம்னு இருக்கிறோமுங்க. ஆனால் மழை விட மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாகவே விவசாயம் பண்ணணும்னு ஒரு 1.5 வருஷமாக பண்ணலைங்க. ஒரு பிரச்சனையால் விவசாயம் பண்ணலை. இன்னும் தான் விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன். மழை நின்ன பின்னாடி உழவு ஓட்டி இந்த மேடு பள்ளத்தை பூரா சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கேன், குப்பையெல்லாம் விசாரிச்சு அட்வான்ஸ்லாம் போட்டேங்க. அட்வான்ஸ் போட்டு அப்படியே இருக்குதுங்க. அதே பூரா ஏற்றி கொண்டு வந்து இந்த தென்னை மரம் தூரத்துக்கு போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுறப்ப இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணலாம்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் செயற்கை உரத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறேன். நாட்டு மாட்டை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன். எங்கள் டாசி மாமனார் இதிலேருந்து கூட அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். இது செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூருங்க. இங்கே தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கொரசன்பட்டி வீடியோவும் போட்டிருப்பேன். இருந்தாலும் இங்கே ஊருக்கு வந்ததுனால இந்த வீடியோவும் போடுறேன். ஆனால் இயற்கை விவசாயம் தான் பண்ணலாம்ட்டு இருக்குங்க. இந்தா பாருங்கள், எங்களோட ஆயில் இன்ஜினுங்க. இதை வச்சு தாங்க எங்கள் பாட்டையும் காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருந்தால் முதல் இரவு மாடு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இரவு மாடுலாம் இல்லைங்க. ஆயில் இன்ஜின் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தான். மறுபடியும் இதை எடுத்து வச்சுட்டு சோறு மூட்டு தாங்க நான் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். நிறையா வீடியோ எடுத்து போட்டேங்க. தென்னை மரம் நல்லா காப்பு தாங்க இருக்குது. காப்பு இருக்குதுங்களா? இது வந்து குப்பை அடித்தோம்னா இன்னும் நல்லா காய்க்குங்க. குப்பை தாங்க நான் அடிக்கணும்னு இருக்கேன். இதை உழவு ஓட்டி நாங்களும் விவசாயம் பண்ணலாம்னு பார்க்குறோம். மழை நிற்க மாட்டேங்குதுங்க. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது சரி பண்ணிட்டு தாங்க நான் உழவு ஓட்டி வாழை கட்டை மீன் நடணும். அதுவும் இல்லாமல் மற்ற விவசாயம் பண்ணணும். ஆனால் இயற்கை முறையில் தாங்க பண்ணணும். இந்த உரம் தரம்லாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டுருக்குறாங்க. நாட்டு மாட்டை வச்சு பயன்படுத்தணும்ட்டு இருக்குங்க.